வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா 24ஆந்தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா கும்பாபிஷேகத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த கும்பாபிஷேகத்தை எப்படியாவது கெடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி தங்கச்சி பார்த்திங்கன்னா சந்திரகலாவும் அவரோட கணவர் சிவனாண்டியும் அவங்களாம் ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா கோயில் எல்லாமே விசேஷமாக இதெல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பூசாரி குறி சொல்லுவாங்க எப்போவுமே. அந்த குறி சொல்கிற பூசாரியை பார்த்திங்கன்னா அந்த போலீஸும் அந்த இவங்களும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்துட்டு அடித்து ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருவாங்க. அடைச்சி வச்சுட்டு இங்கே பாருங்கப்பா, குறி சொல்கிற ஆளை எதுக்குப்பா நீ அடித்து இது பண்ணின அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு ஒன்றே இருந்துக்கிட்டு, நான் வேற ஒரு ஆள் ரெடி பண்ணியிருக்கிறேன், இந்த ஆளை குறி சொல்லக்கூடாது, நான் குறி சொல்கிற மாதிரி சொல்லி அந்த ராஜராஜேஸ்வரனை அவனை ஒரேடியாக அருவாள்லேயே வெட்டி சாய்ச்சிருவான் அப்படின்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரியோட கணவரை. அப்படியா, இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குது, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அங்கே பேசிகிட்ருக்குறாங்க. அதுக்கடுத்தது அபிராமி கார்த்திகிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்குறாங்க. என்னப்பா நல்லா இருக்கிறியா, கும்பாபிஷேகம் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு. கார்த்தி அவங்க அம்மாவை ஒரு பாதுகாப்பாக தனியாக ஒரு வீட்டில் வச்சுருக்குறாங்க. அங்கே ரவுடிங்களை விட்டு அவங்க அம்மாவை எப்படியாவது கடத்தணும் அப்படின்னு சொல்லி சந்திரகலா ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க சொன்ன வீட்டில் போய் பார்க்கும்போது அங்கே அவங்க அம்மா இல்லை. உடனே சந்திரகலாவும் சிவனாண்டியும் ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய பிளான் பண்ணணும், அது சொதப்பிருச்சே அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம ஏதாவது அவங்க அம்மாவை பண்ணிடுவோன்னு அவன் வேறு வீட்டில் எங்கேயோ ஒளி வச்சுருக்கிறான், என்ன இருந்தாலும் சரி அந்த அவளை கடத்தியே ஆகணும், அப்போ தான் நம்ம நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் வேறு ஒரு ஐடியா வச்சுருக்கிறேங்கிறாங்க. என்னம்மா சொல்லுமா மருமகளே அப்படிங்கிறாரு. ஒரு ஆளை வர சொல்கிறாங்க, அதாவது மிமிக்ரி பண்ணுற ஆளை வர சொல்கிறாங்க. அவர் வர்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னா, கோயிலில் குறி சொல்கிறதுக்கு அந்த பூசாரி பொய் பூசாரி பார்த்திங்கன்னா பயங்கரமாக சாமி வாடா கருப்பா வாடா கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு குறி சொல்கிறதுக்கு எல்லா இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் பாட்டி பார்த்திங்கன்னா, கார்த்தி தம்பி, நான் இந்த வெத்தலை பாக்கு தட்டு இதெல்லாம் தாம்பூல தட்டெல்லாம் வீட்லேயே வச்சுட்டு மறந்துட்டு வந்துட்டேன், சித்த போய் எடுத்துகிட்டு வா சாமி அப்படிங்கிறாங்க. சரின்னு 2 பேரும் காரில் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த மயக்கமான அடித்து போட்டு அந்த பூசாரி கதவை தட்டுறாரு. யாராவது இருக்கீங்களா, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி என்னை யாரோ அடித்து போயிட்டு இது பண்ணிவிட்டு கதவை சாத்திட்டு போயிட்டாங்க, சாமிக்கு குறி சொல்கிற பூசாரியே ஒரிஜினலாக நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சச்சோ அப்படியா, வாங்க போகலாம் அப்படிங்கும்போது அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு வேகமாக ஒடியாராங்க. அங்கே கரெக்டாக பார்த்திங்கன்னா வரிசையில் நின்று ஒவ்வொரு குடும்ப பிரச்சனையும் குறி கேட்டுட்ருக்குறாங்க. அப்போ கார்த்தியோட மாமா வர்றாரு. கரெக்டாக அவரை வெட்டுறதுக்கு போகும்போது கரெக்டாக கார்த்தி போய் காப்பாற்றிடுறாரு. உடனே அங்கே ஊர் மக்கள்கிட்டலாம் அந்த பூசாரி சொல்கிறாரு, இவன் ஒரு ப்ராடு, என்னை கடத்தி வச்சுட்டு நான் தான் உண்மையான குறி சொல்ல வந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் சேர்ந்துட்டு உண்மை சொல்கிறா, யார நீ யார அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே இந்த போலீஸ் இருந்துக்கிட்டு எங்கே உண்மை சொல்லிட்டா வம்பா போயிடுன்ட்டு, ஏன்டா என் ஊர்லேயே இப்படி பண்ணுவியா, வாடா நான் அப்படிங்கிறாங்க. உடனே நான் கூட்டிகிட்டு போய் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படிங்கிறாங்க. கார்த்தி இல்லை நாங்களே விசாரிச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படியே காப்பாற்றி தப்பிச்ச முளைச்சின்னு இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கும்பாபிஷேகத்தை கெடுக்கிறதுக்குன்னே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்குறாங்க. ஆமாடா, கும்பாபிஷேகத்தை நடக்க விட மாட்டேங்கிறாங்க, உனக்கு கும்பாபிஷேகம் முடியிட்டு உடனே நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இது இவங்க ஒரு மாதிரி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அடுத்த பிளானை போட்டுட்டு சந்திரகலா அவங்க சிவனாண்டி வர்றாங்க. ஒருத்தரை வர சொல்லியிருப்பாங்க. வர சொன்னோன்னே இவர் தான் நீ சொன்ன ஆளா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நல்லா இருக்கிறியா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கம்மா, என்னை வர சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நீ தான் மிமிக்ரி பண்ணுறதில் பெரிய ஆளாச்சே, அந்த கிளவியை பார்த்துக்கோ, இந்த கிளவி மாதிரி இந்த வாய்ஸை கேளு, இதே மாதிரி நீ ஒரு ஃபோன் பண்ணி பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுமா நான் பேசிடுறேங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா பேசுகிற மாதிரி அந்த வாய்ஸில் பேசி அபிராமியை வெளியில் வர சொல்லி அவளை கடத்துறது தான் இவங்களோட பிளானு. உடனே அபிராமிக்கு அந்த ஆள் ஃபோன் பண்ணுறான். அம்மா சொல்லுமா, என்னம்மா வேறு நம்பர்லேருந்து கூப்பிட்ற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அபிராமி, புதுசாக ஒரு நம்பர் வாங்கியிருக்கிறேன், இங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சுமா கோயிலில், உங்கள்
அவங்க இவன் நம்ம தம்பி கார்த்தி இருக்கிறான்ல உன்னோட மகன், அவனுக்கு அடிபட்டுருச்சுமா, அவன் உன்னை பார்க்கணுங்கிறான், நீ வந்துடுறியாம்மா அப்படிங்கிறாங்க. ஐயோ என்னம்மா சொல்கிற, சரி நான் உடனே கிளம்பி வர்றேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா அதோட எபிசோடை முடிக்கிறாங்க. சிவனாண்டி சந்திரகலாலும் பரவாயில்ல, நம்ம பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் அப்படியே சிரிக்கிறாங்க. அதோட எபிசோடு முடியுது. அடுத்த நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.